Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஜிடி டெஸ்ட் பேட்ச்க்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே ஹோம்ஒர்க் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே 5 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியுமே 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே சார், இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாடல்ஸ்லாம் பார்த்துட்டாலே நம்மளால எக்ஸாமில் 30 out of 30 வாங்க முடியும். ஓகே சார், நாம் இன்னைக்கு வந்து என்னன்னா 2023ல் டெட் 2ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கேட்ட ஒரு 10 சம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு காண்க. ஓகே, பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு காண்க. ஓகேவா, என்ன கேட்குறாங்கன்னா இதில் வீச்சு கேட்குறாங்க, அதாவது ரேஞ்ச். அந்த ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? வீச்சு சமம் L மைனஸ் எஸ். ஓகே, L மைனஸ் எஸ். எல்லுங்கிறதுனா லார்ஜ் வேல்யூ, எல்லுங்கிறதுனா பெரிய மதிப்பு, எஸ்ங்கிறது சிறிய மதிப்பு. ஓகேவா, நாம ஹோம்ஒர்க் சம்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்போம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் புக்லேருந்து புள்ளியல் லெசனில் இருக்கக்கூடிய சம் தான் இது. பாருங்க, இந்த சம்மில் நிகழ்வின் ஃபர்ஸ்ட் நிகழ்வன் எப்படி இருக்கு? 0 இருக்கு. 0 நாம என்ன பண்ணோம்னா அந்த சிறிய மதிப்புகள் லோயர் லிமிட் எடுப்போமா? இருக்கலே லோயர் லிமிட் ரொம்ப மிகச்சிறிய மதிப்பு தான் எடுக்கணும். ஆனால் இதில் 0 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 0 இருக்க 12 வந்து அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இங்கே கீழே 0 இருக்கிறனால 12 எடுக்கக்கூடாது. அப்போ என்ன எடுக்கணும்? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லோயர் லிமிட் 18. அப்போ என்ன எடுக்கணும்னா 18 தான் எடுக்கணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18. எஸ்ங்கிறது என்னது? 18. அதே மாதிரி லார்ஜ் வேல்யூ என்ன எடுப்போம்? அதாவது இருக்கிறதுலே பெரிய அப்பர் லிமிட்லேயே இருக்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்பர் லிமிட் எடுக்கணும். அதாவது மேல் எல்லை. இங்க மேலே கீழே பாருங்க, இந்த நிகழ்வு என்னவா இருக்கு? 0 இருக்கு. ஸோ நம்ம இந்த 0 எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர், அதாவது இங்கே தான் 28 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ பெரிய மதிப்புக்கு என்னது? இங்க L is equal to 36. L is equal to 36. அப்போ பாருங்க, வீச்சுக்கான ஃபார்முலா L மைனஸ் எஸ், அதாவது லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. மிகப்பெரிய மதிப்பு இங்க என்ன? 36 மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு 18. அப்போ 36 18 போயிடுச்சு. நமக்கு ரிமைனிங் மீதி என்ன? 18. 36 18 போயிடுச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன? 18. பாருங்க, 36 18 நமக்கு என்னது? மீதி 18. 18 36. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 18 தான் நமக்கு என்னன்னா ஆன்சர். ஓகேவா, நமக்கு குழப்பக்கூடியது என்னன்னா இந்த ஆன்சர் இருக்கு பாருங்க. இப்போ 42, இது நம்ம அப்பர் லிமிட் 42 எடுத்துட்டோம்னா, அதே ரோயல் லிமிட் என்னது? மைனஸ் 12. 42 12 போயிடுச்சுன்னா நமக்கு 30 ஆப்ஷன்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஆனா 30 நமக்கு ஆன்சர் வராது. அதனால பாருங்க, கண்டிப்பா நிகழ்வின் கீழே 0 வந்ததுன்னா நாம அதாவது அந்த லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட் எடுக்கக்கூடாது, அதுக்கு பக்கத்துல கூட எடுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 18. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6 ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. இதுவும் அதே புள்ளியல் லெசன் தான். பாருங்க, ஒரு புள்ளியல் இருந்து என்ன 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th புக். ஓகேவா, 9th புக்ல இருக்கக்கூடிய சம் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், சராசரி கொடுத்துட்டு அந்த தரவை என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. பெருக்குறாங்க, கூட்டுறாங்க, வகுக்கிறாங்க, கழிக்கிறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதையும் நாமளும் பண்ணிடணும். பாருங்க, இங்க சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 30. சராசரினா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 30. சராசரி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு தரவையும் 6 ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தரவையும் 6 ஆல் பெருக்காங்களா? அப்ப கிடைச்ச சராசரியை நம்ம 6 ஆல் பெருக்கணும். இப்போ 30 × 6 பார் 3 18, 0 0 போடுங்க. அப்போ என்னது ஆன்சர்? நமக்கு என்ன? 180. 180 எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. அப்போ 180 நமக்கு என்னது ஆன்சர். எப்படி இப்படிதான். இப்போ பாருங்க, இங்க பெருக்கிறது பதில 6 ஆல் கூட்டன்னு வச்சுக்கலாம். 6 ஆல் கூட்ட கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி அப்படின்னா என்ன பண்ணும்? சராசரியை 6 ஆல் கூட்டிக்கணும். அப்போ 30 + 6 36. அது நமக்கு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டு போயிடலாம். 36 பாருங்க, இங்க அதுவும் இருக்கு பாருங்க, 36. அதே மாதிரி 6 ஆல் கழிக்கிறோம் அப்படின்னா 30 6 கழிச்சிடணும். அப்ப 6 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 24. சராசரி கொடுத்துட்டு ஒவ்வொரு தரவையும், முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு தரவையும், அதாவது ஒவ்வொரு டேட்டாவையும் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி டேட்டாவை அவங்க 6 ஆல் பெருக்கும் போது சராசரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? 6 ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன? 180. நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். a/b என்ற ஒரு விகிதமுறு எண். a/bங்கிறது ஒரு விகிதமுறு எண்ணுட்டாங்க. இங்க a மற்றும் b ஆகியவை முழுக்கள் மற்றும் இன்டிஜர் சொல்லிட்டாங்க. b இங்க நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா b கீழே 0 வந்து என்ன ஆகும்? அது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆயிடும். ஸோ அதனால p எப்பயுமே கீழே வந்து, அதாவது கீழே நியூமரேட்டர்ல எப்பயுமே 0 வரக்கூடாது, அதாவது பகுதியில் எப்பயுமே 0 வரக்கூடாது. பாருங்க, திட்ட வடிவத்தில் இருந்தால் a மற்றும் b இன் ஒரே பொது காரணி. என்ன திட்ட வடிவத்தில் இருக்குது, இதுல ஒரே பொது காரணி. மேக்ஸிமம் ஒரு நம்பர் வந்து வேற நம்பர் இருக்கும்போது அது ஒரே பொது காரணி என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். இது ரெண்டுக்குமே இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிரைம் நம்பரா இருந்ததுன்னா இதோட பகா காரணி, அதாவது ஒரு காரணி பொது காரணி என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்னா 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன?
ஆன்சர் பி. ஓகே, ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு 1 மற்றும் 100க்கு இடையில் பாருங்க, 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கையானது. 1ல இருந்து 100 வரைக்கும் என்னன்னா நம்பர்ல 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர். ஓகேவா, 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ல 2ஆல வகுபடுற நம்பர்ல என்னன்னா எல்லா ஈவன் நம்பர்ஸ், அதாவது எல்லா இரட்டைப்படை எண்களுமே என்ன ஆயிரும், போயிடும். அதாவது 2, 4, 6, 8, 10ன்னு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் போயிடும். ஓகேவா, அப்ப 2, 4 எத்தனை நம்பர் வரும், 50 நம்பர் வரும். 50 நம்பரும் என்ன ஆயிடும், நமக்கு போயிடும். ஓகேவா, புரியுதா? மீதி என்னன்னா ஒற்றைப்படை எண்கள் இருக்கும். அதாவது 1, 3, 5 அப்படின்னு நமக்கு நம்பர் வரும். 1, 3, 5, 7, 9 நம்ம நம்பர் வரும். ஓகேவா, அப்ப அந்த நம்பர்ஸ் மீதி எத்தனை இருக்கும், அது வந்து எத்தனை இருக்கும், நமக்கு 50 இருக்கும். அந்த நம்பர் மொத்தம் எத்தனை இருக்கும், 50 இருக்கும். அப்ப 2ஆல வகுபடுற நம்பர் நமக்கு 50, அந்த 50 போயிடும். மீதி எத்தனை இருக்கும், 100ல 50 இருக்கும். பாருங்க, இதுல 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. ஓகே, 5ஆல் வகுபடாத எண்கள், 5ஆல இப்ப வகுப்பட்டு போயிடுற நம்பர் என்னென்ன இருக்கு, இதுல 1, 3, 5ன்னு வரும்போது 5, 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95ன்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை நம்பர் இதுல போகுது, 10 நம்பர் போகுது. எத்தனை நம்பர் போகுது, 10 நம்பர் போகுது. 5ல இருந்து 95 வரைக்கும் நமக்கு எத்தனை நம்பர் போகுது, 10 நம்பர் போகுது. அப்ப 50ல இருந்து 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், மீதி 40 இருக்குமா, மீதி என்ன இருக்கும், 40 இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர், 40 தான் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? எக்ஸ்பென்ஸ் என்னன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் நம்ம எல்லா நம்பரையும் என்ன பண்ணணும்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு மொத்தம் 100 நம்பர் இருக்கு. அதுல 2ஆல் வகுபடாத 2ஆல் மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 2ஆலும் 5ஆல் வகுபடாத நம்பர்ஸ்லாம் நம்ம விட்டுட்டோம்னா மீதி நமக்கு வகுபடாத எண்கள் கிடைச்சிருமா. 2ஆல வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6ன்னு எல்லா ஈவன் நம்பர்ஸ் போயிடும். ஸோ டோட்டலாக நமக்கு 100ல இருந்து 50 நம்பர் போயிடும். அப்போ ரிமைனிங் 50 நம்பர் இருக்கும். அதே மாதிரி 5ல் என்ன ஆகும்னா 5, 15, 25, 35 ஒரு 10 நம்பர் இருக்கு. ஸோ 50 10 போச்சுன்னா மீதி நமக்கு என்னது, 40. அப்புறம் மீதி நமக்கு என்னது, 40. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன, 40. ஓகேவா, பாருங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான சம். நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க. நிறைய எக்ஸாம்ஸ்னா அதாவது நம்ம எஸ்ஜிடி மட்டும் இல்லாம டெட்டு டிஆர்வி இல்லாமல் என்னென்ன எதுல கேட்குறாங்கன்னா டிஎன்பிசி, டிஎன் யூஎஸ்ஆர்பி இதில் கேட்கக்கூடிய சம்ஸ் இதுவும். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டட் சம் தான். ஏன்னா புள்ளியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இதனுடைய இடைநிலை அளவு காண்க. ஓகேவா, என்ன கொடுத்துட்டாங்க, மீனோ மோடு கொடுத்துட்டாங்க. மீடியன் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா மீடியன் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா, இதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை எல்லாருமே என்னன்னா ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, முகடு சமம் 3 இன்ட்டு இடைநிலை, 3 இன்ட்டு இடைநிலை பிளஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகே, 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா, அது முகடு 3 இன்ட்டு இடைநிலை பிளஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா, இந்த இதுல தான் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன். ஓகே, மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன், அதே மாதிரி பிளஸ் 2 ஆவரேஜ், பிளஸ் 2 ஆவரேஜ். ஓகேவா, பாருங்க இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க, முகடுங்க என்ன நமக்கு மோடு, இங்கிலீஷ் எழுதிடுறேன், 3 மீடியன். ஓகே, 3 மீடியன் பிளஸ் 2 மீன். ஓகேவா, பாருங்க இது சம் போடலாம். பாருங்க, ஒரு பரவலின் சராசரி முகடு என்ன கொடுத்துருக்காங்க, முகடுங்கிறது என்னன்னா 53. முகடுங்கிறது என்னது 53. ஸோ 53 எழுதிக்கலாம். 53 சமம் 3 மீடியன். மீடியன் நீங்க மீடியன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இடைநிலை தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால 3 வந்து அப்படி வச்சுக்கலாம். 3 இன்ட்டு இடைநிலை, 3 இன்ட்டு இடைநிலை. இந்த ஃபார்முலா ரொம்ப ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா, பிளஸ் 2 இன்ட்டு மீன் என்னது, சராசரி 98. 2 இன்ட்டு 98. ஓகேவா, பாருங்க சரி, இந்த ஃபார்முலா என்னன்னா இங்க மைனஸ் வரணும். ஏன்னா 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா, இங்க என்ன வரும்னா 3 மீடியன் மைனஸ் 2 மீன், 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இங்க என்ன வரும், மைனஸ் வரணும். அப்ப 298 நமக்கு என்னது 53 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 298 நமக்கு 196. 196. இந்த 196 இந்த சைடு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும். அப்ப 196 பிளஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ 196 பிளஸ் 53 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை, 3 இன்ட்டு இடைநிலை. ஸோ 153 பெருக்கணும்னா 6 3 9, 9 5 24, மீதி 1 9 5 14, மீதி 1, அப்போ 24, 249. இப்போ 3 இடைநிலையா,
அந்த இடைநிலை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த 3 என்ன பண்ணிடலாம்னா கீழே கொண்டு போய் டிவைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 3 இந்த சைடு கொண்டு வந்தால் இங்கே 25 8 டைம் வரும், 9 வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் 83. நமக்கு என்ன ஆன்சர் 83. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஃபார்ம் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்க நானே ஸ்டார்டிங் என்ன பண்ண ப்ளஸ் போட்டேன். ஓகே, முகடு மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த லெசன் அதாவது இந்த புள்ளியியல் பொறுத்தவரைக்கும் இது இந்த மாடல் வந்து நிறைய சம் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் வச்சுக்கோங்க. என்ன நம்பர் சொன்னா கொடுத்து போறாங்க. இப்போ 98 53 ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நமக்கு வேற என்ன நம்பர் வேணா வந்துட்டு போகுது. இப்போ இடைநிலை கொடுத்து கூட இடைநிலை முகடு கொடுத்து கூட நம்ம சராசரி கண்டுபிடிக்க சொல்லலாம். என்ன கொடுத்தாலுமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். முகடு சமம் 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஸ் ஆகும். சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் அதாவது என்னன்னா டீவியேஷன் ஃப்ரம் மீன். ஓகே, டீவியேஷன் ஃப்ரம் மீன் அதாவது சராசரியிலிருந்து என்னன்னா அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சம் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. ஓகேவா? 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை 5 நம்பர் இருக்கு. இதோட சராசரி கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1 2 கூட்டம் 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15. ஓகேவா? சமேஷன் எக்ஸுங்க என்னன்னா 15. என்னோட வேல்யூ என்ன, இது எத்தனை இருக்கு 5. அப்போ இதோட எக்ஸ் பார் 15/5 3. சார் இதோட எக்ஸ் பார் என்ன 3. அப்போ இதோட சராசரி 3. சராசரி என்ன கேட்குறாங்கன்னா அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல். ஓகே, இது டீவியேஷன் ஒண்ணுமே இல்லை, x - x1. ஓகே, x - x1 அதாவது x பார் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது x1 பாரா, x1 பார் இஸ் ஈக்குவல் டு x - x1 minus x bar. x1 minus x bar. அதாவது bar x1 அதாவது இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா x1 ஓட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 minus x bar. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டே வரணும். அதோட விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய விளக்கங்களை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன 0. இதோட ஆன்சர் என்ன 0. இது வந்து என்னன்னா 10th இருக்க ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம்ல புக் பேக் கொஸ்டின். ஓகே, புக் பேக் 1 மார்க். ஓகே, புக் பேக் 1 மார்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 10th புக் பேக் 1 மார்க் அதாவது என்ன புள்ளியியல் லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் தான் இது. பாருங்க, இந்த சம்ஸ் போடலாம் பாருங்க. இதோட மாடல் இதோட ஆன்சர் என்ன சொல்லிடுறேன் பாருங்க. பாருங்க, எக்ஸ் பார் நமக்கு என்னது 3. இப்போ விளக்கங்களின் கூடுதல்னா கிடைக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் x1ல இருந்து கழிச்சலாமா 1 - 3. 1 - 3 நமக்கு என்னது -2. 1 - 3 -2 ஏன்னா x1 - x பார். அதே மாதிரி x2 - x பார் 2 - 3 -1. அதே மாதிரி x3 - x bar 3 - 3 0 4 - 3 1 5 - 3 நமக்கு என்னது 2. இது என்னன்னு புரியுதா? விளக்கங்கள் அதாவது என்ன விளக்கங்கள் என்ன x bar is equal to x minus x bar is equal to x minus x bar. விளக்கங்கள் அதாவது விளக்கங்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் x minus x bar. அதாவது x1 நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் x minus x bar விளக்கங்களின் கூடுதல். அதுக்கு என்ன கொடுக்கப்பட்ட அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய நம்பரை சராசரி நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் விளக்கங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கூட்டுங்க -2 - 1 -3 0 1 2 3. இப்போ 3 - 3 நமக்கு என்ன கிடைக்குது 0. அப்போ இங்க பாருங்க சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளையும் விளக்கங்களையும் கூட நமக்கு என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். இது வந்து என்ன 10th புக்ல இருக்கு. 10th புக் பேக் 1 மார்க். அதாவது 10th புக்ல 9th லெசன் புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற லெசனோட புக் பேக் 1 மார்க் பார்த்துக்கோங்க நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம் பாருங்க. x = 5 என்பது எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோடு. ஓகேவா? இது வட்டம் முக்கோணம் சொல்ல மாதிரி இருக்க முடியாது. கண்டிப்பா என்னன்னா ஒரு நேர்கோடாக இருக்கும். ஏன்னா x இருந்து x 5 நம்ம குறிக்க முடியும்னா ஒரு நேர்கோடு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஒரு நேர்கோடு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் அசல் 1 லட்சம் ஆனது? என்னன்னா 1 லட்சம் ஆனது 5% வட்டியில் 5% அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 5% தனி வட்டியில் 1,17,500 உயரும். 1,17,500 உயரும்ங்கிறாங்க. என்னன்னா கேட்டாங்க எத்தனை ஆண்டுகள் அதாவது n கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா PNR/100. PNR/100. Pங்கிறது அசலு, Nங்கிறது காலம், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம். ஓகேவா? நீங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க 1,17,500 உயர்ந்துட்டாங்க. அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. இதுல என்ன 1 லட்சம் அசல்னா இதோட தனி வட்டி நமக்கு என்னது 17,500. இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு என்னன்னா 17,500. P எவ்வளோ அசலு 1 லட்சம் பெருக்கல் n எவ்வளோ என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். R வந்து 5%. அதே மாதிரி கீழே 100 போட்டுக்கலாம். நம்ம அழிக்கலாமா? நாம என்ன பண்ணோம் n மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னன்னா மீதிலாம் கொண்டு வச்சுக்கலாம் பாருங்க. n இஸ் ஈக்குவல் டு இந்த 17,500 அப்படியே தான் இருக்கும்.
இந்த 100 என்ன ஆயிரும் மேலே போயிடும். அதே மாதிரி இந்த 1 லட்சம் என்னவும் கீழே வந்துடும், பெருக்கல் அந்த 5 கீழே வந்துடும். ஓகேவா, நம்ம கேன்சல் பண்ணலாமா? மொத்தம் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், மீதி 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். 5ஆல் டிவைட் பண்ணலாம், 4 5 5, இங்கே 3 5 5, மீதி 2 25 5 இருக்குது. அப்போ 35/10 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணலாம், பண்ணால் இங்கே 2, அது 2 5 10, 7 5 35. அப்போ 7/2 நமக்கு என்ன வரும்? n = 7/2. இதை வந்து என்னன்னா நம்ம ஒரு கலப்பை மின்னத்தில் இல்லாமல் பாருங்கள், அடிச்சோம்னா 3, 2ஆல் அடிச்சோம்னா 3, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 3 × 1/2. அப்போ என்னன்னா எத்தனை ஆண்டுகள் இங்கே இருக்குது? 3.5 ஆண்டுகள். அப்போ 3.5 நம்ம எப்படி குறிப்போம்? 3 ஆண்டு 6 மாதங்கள். 3 ஆண்டு 6 மாதங்கள் நமக்கு இதாகும். அப்போ n = 3/1/2 இயர்ஸ். என்னன்னா SI = P/100 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி சம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸ் என்ன வேணா கொடுத்து போறாங்க, நமக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என தவறுதலாக எடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின்ஸ் வந்து தப்பா கேட்டாங்க. இங்க 96 என இங்க வந்து என்னன்னா 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இதுல வந்து என்னன்னா 96 மதிப்பானது 69 எடுத்திருப்பாங்க. ஓகேவா, 96 என தவறுதலாக இருக்காது. கொஸ்டின்ஸ் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க இது வந்து என்னன்னா 10th புக் நினைக்கிறேன், 10th புக்கோ 9th புக்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சம் தான். பாருங்க, என்னன்னா இதுல வந்து 69 என தவறுதலாக கணக்கிடப்பட்டிருக்கும். அதாவது இங்க 96 என இங்க வந்து 69, 96 மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் என்ன? 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டதெனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, 25 மாணவர்களுக்கான சராசரி என்ன கொடுத்துட்டாங்க? 78.4 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்க என்ன இருக்குன்னா 96 மதிப்பு எடுக்கிறது இல்லாம 69 எடுத்து கணக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதே வந்து கரெக்டான மதிப்பெண் போட்டா, அதாவது மறுபடியும் 96 போட்டு கண்டுபிடிச்சா நமக்கு சரியான சராசரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இது 9th புக்ல 10th புக்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். பாருங்க, அப்ப என்னன்னா நமக்கு இந்த கொஸ்டின்ல 78.4ங்கிறது இந்த தவறுதலான சராசரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 96 69 கழிச்சா என்ன வேல்யூ நமக்கு இங்க ஆட் பண்ணி பாருங்க. 96 69 கழிச்சா நமக்கு என்ன வேல்யூ? 6 9 16 9 7 8 6 போனா 2, அப்ப 27. அப்ப 27ங்கிற மதிப்பு அந்த இதுல இல்லாம போயிடுச்சு. ஸோ நமக்கு டோட்டலா என்னன்னா 25 பேர். அப்ப 27 25 டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இதுல ஆட் பண்ணிட்டா நமக்கு புதிய சராசரி கிடைச்சிருமா? புரியுது எப்படி என்ன சொல்றேன்னு? அதாவது என்னன்னா 96ங்கிற மதிப்புக்கு பதிலாக 69 போட்டாங்க. நமக்கு மீதி எவ்வளவு வேல்யூ அதில் ஆட் பண்ண முட்டானா 27ங்கிற நம்பர் ஆட் பண்ணல. அதாவது என்னன்னா 96 69 கழிச்சா 27. இப்போ இந்த வேல்யூ வந்து என்னன்னா இதுல ஆட் ஆகாம இருக்கு. ஸோ இந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கூடுதலில் இந்த 27 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி 27 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிருமா? பாருங்க, இப்போ 27/25 அடிச்சோம்னா ஒரு 25 ரிமைனிங் 2 இருக்கும். 2ஓட 0 சேர்த்திக்கலாம். சேர்த்தோம்னா 2 0 பாயிண்ட் வச்சுட்டோம், இன்னொரு 0 சேர்த்தா 200. அப்போ எத்தனை 8 டைம், அப்போ 1.08 அதை வந்து இதில் கூட்டிக்கலாம். பாருங்க, 8 எப்படி அப்படின்னா 4, 8 + 1 9, 7 அப்படி அப்படின்னா அப்போ 79.48 79.48. அப்போ நமக்கு என்ன ஆன்சருங்க? 79.48 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் புரியுதா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ண மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இங்கே 69 96 என மதிப்புக்கு பதிலாக 69 போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ 96 சரியான மதிப்பெண் போட்டால் சரியான சராசரி என்னவா இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு 27. ஸோ அதனால் 27 25 டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த சராசரியை நாம இதோட ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 79.48 அப்படிங்கிறதோட ஆன்சர். ஓகே சார், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் முறையே 10 15 17 9 2 21 மற்றும் 23 எனில் ரன்களின் இடைநிலை அளவு காண்க. இடைநிலை இதுவும் நம்ம ஹோம்வொர்க் சம்ஸ் நடத்திருக்கோம். பாருங்க, இப்போ என்னன்னா இடைநிலை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இது நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இல்லாமல் அதாவது 7 வரிசையில் எழுதலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 வேற என்ன இருக்கு 9, அது 1லேருந்து 9க்கு அது போய் 1லேருந்து 10 போயிடுச்சு. 10 அதில் 10 இருக்கு. அப்போ அதுலேயே 15, அதுலேயே என்னன்னா 17, அதுலேயும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 21 23. ஓகேவா, இதான் என்னன்னா 7 வரிசை. இடைநிலை அளவுங்கிறதுனா ஒற்றைப்படை எண்ணில் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்போ ஒற்றைப்படை 7 நம்பர் இருக்கு. அப்போ சென்ட்ரல் நம்பர் என்ன 4, இதெல்லாம் என்ன 15, அதாவது 4வது நம்பர். 7 நம்பர்னா இதில் சென்ட்ரல் நம்பர்னா 4. ஸோ இதோட இடையில என்ன நமக்கு 15, இதோட இடையில என்ன 15. இதே இங்கே இதுக்கு பதிலாக என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 25 நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் நமக்கு என்ன இடைநிலை கிடைக்கும். அப்போ 15 + 17 நமக்கு என்னது
15 17 நமக்கு 32, அது ரெண்டாவது கொடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் 16. அப்போ 16 தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். இங்கே வந்து என்ன 23, 7 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆன் நம்பர் சென்டர் நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட ஆன்சர்னா 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இந்த டெய்லியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.